யாருமே பேரை சொல்ல முடியறதில்ல. ஒருத்தர், இன்னொருத்தர், அவர் என்கிட்ட சார், இப்போ நான் ஒரு அரசியல் சட்டையை படம் நடிக்கிறேன் சார். அப்போ நான் சொன்னேன், சரி எப்படி எல்லாரையும் விட்டு கலாய்க்கிறீங்களா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இல்லை. நான் சொன்னேன், எல்லாரையும் விட்டு கலாய்ச்சிருங்க, அப்போ தான் யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. நீ ஒருத்தர் கலாய்ச்சி ஒருத்தர் கலாய்க்கிறீங்கன்னா கோச்சு எல்லாரையும் விட்டு கிண்டல் பண்ணு. ஐயா, யாரையும் கிண்டல் பண்ணல சார், அது ஒரு டைப்பான அரசியல் படம். நான் அப்பயே நினைச்சேன் இந்த படம் ஊத்திக்க அப்படின்ட்டு. நான் ஊத்துன்னு நினைச்சேன், ஆனால் அதை செம ஊத்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல் படம்னா அதை பேசுறதுக்கு தைரியம் வேணும். நம்ம இவங்க கோச்சுக்குவாங்க அவங்க கோச்சுக்குவாங்கலாம் பார்க்கவே கூடாது. நம்ம அரசியல் படம் எடுக்கணும்னா எல்லா தலைவரையும் விட்டு வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறம் நேரில் பார்க்கல, ஐயா சாமி மன்னிச்சுங்கன்றேன். மாற்றி பழகி படம் எடுத்தேன். நான் பேசவே மாட்டேங்க, மணிவண்ணன் தான் பேசுங்க ரொம்ப கொண்டாருங்க, அதனால தாங்க பேசினேன். மணிவண்ணன் பார்க்கல, ஐயோ நான் அந்த வசனத்தை எழுதவே இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, சத்யராஜ் சொந்தமாக 4 வசனம் பேசுவார், எல்லாம் அவர் பேசுறதானுங்க. இல்லை சார், நாங்கள் தான் மைல்டாக எடுக்கலான்னா கமெண்ட் பண்ணியானது அவங்க கிடக்குறானுங்க, அவனுக்கு என்ன கிழிச்சிருவானுங்களா.